ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்கு ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் என்னங்க சொன்னா வரேன்னு சொல்லிட்டு சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கேட்க, அதெல்லாம் வருவான் வரேன் தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிட்டு கிளம்ப உடனே உங்களுக்கு சந்தேகம் எழும்புது. இனிமேல் இங்கே வருவான் நம்பிக்கையே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகத்தோடு இருக்கு. ரோகிணியும் சாப்பிடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு வேணாம், எனக்கு கொஞ்ச நேரம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜயா. மீனாம் காரில் வந்துட்டு இருக்கும்போது வா சாப்பிடாம வந்துட்டோம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக காரை நிறுத்துறாங்க. எனக்கு வேண்டாம், நீங்கள் வேணா போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு முத்து கேட்க, நீங்கள் எதுக்காக அவரை போட்டு அடிச்சிங்க, எதுக்காகன்னு உனக்கு தெரியாத, எல்லாம் உனக்காக தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிக்கணும்னு பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு மீனா கேட்க, பாட்டியாக இருந்தாலும் அதை தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு முத்து அடிச்சு பேசுறாரு. இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோ கோவம் வரக்கூடாது, ஏன்னா ஒரு திருடின்னு சொன்னதை கேட்டு நீ என்ன பண்ண, ஒரு ஓரமாக ரூமில் உட்காந்து போய் அழுது இருக்கணும், எங்கிட்ட வந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறத கேட்ட மீனா, அப்போ எம்எல்ஏ தான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இல்லை பொறுமையாக இருந்தாலும் உனக்கே தெரியும்ல மீனா, சாப்பிட வரலன்னா கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு நான் ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு மீனா பயந்துக்கிட்டு சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸ்ருதியை வீட்டுக்கு கூப்பிட்றாங்க. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடமெண்ட்டாக இருக்காங்க. அங்கே ரொம்ப மனசு கஷ்டத்தோடு இருக்காங்க. வா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டா பரவாயில்ல, அப்பா இங்கே கஷ்டத்தில் இருக்கும்போது நான் அவருக்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கேட்க, எதாக இருந்தாலும் உங்கள் அப்பா பண்ணது தப்பு தானே, அண்ணியை போய் திருடின்னு சொல்லியிருக்கலாமா, அவர் பண்ணது நான் கரெக்டுன்னு சொல்ல வரலையே ரவி, அதுக்காக எல்லாரும் முன்னாடி எங்கள் அப்பா போட்டு அடிப்பார் அவங்க அண்ணன் இருக்க வீட்டுக்கு என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா வரலன்னு கேட்க, நான் ஒன்றும் உங்களை தடுக்கலையே, நீங்கள் போகிறதா போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்ல, அதே கோவத்தோட பேக்கை தூக்கிட்டு வராரு ரவி. கீழே இறங்கி வர ரவியை பார்த்து சுதா சமாதானப்படுத்தி பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவர் அடிச்சிருக்க கூடாதுல்ல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட பேச, எப்பவுமே தாமேல இருக்க தப்ப வந்து உணர்ந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் அங்கிருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் வீட்டுக்கு வர மீனா முத்து இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே கோவத்தோட பேசுறாங்க விஜயா. இந்த சமயத்திலும் விஜயா முன்னாடி மீனா விட்டு கொடுக்காம பேசுறாரு முத்து. ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருந்தா கண்டிப்பா ரவியும் ஸ்ருதியும் இங்க வர மாட்டாங்க, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றது கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போறாங்க. ஓ அப்படியே நாங்கள் ரெண்டு பேரும் போகணுமா, சரி துணிமணிலாம் எடுத்து வை மீனா அப்படின்னு சொல்லிட்டு தன் அப்பா வேணா அண்ணாமலையும் கூப்பிட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட துணிமணிலாம் எடுத்து வைக்க சொல்றாங்க. ஒன்று தானே சொன்ன, நீங்க எதுக்காக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என் புள்ள கூப்பிடும்போது நான் போகாம இருக்க முடியுமா, நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னது கேட்டது விஜய் அதுக்கப்புறம் யாரும் போக தேவை அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்புறம் ரோகிணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரோகிணி இந்த விஷயத்த சொல்றது மூலியமா ரோகிணி கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு நினைச்சு ரோகிணி மனோஜ் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அளவில்லா சந்தோஷத்தோட நடந்துக்கிறாங்க. இதை பார்த்து அண்ணாமலை முத்து மீனா இவங்க எல்லாருக்கும் ஒண்ணுமே புரியாம நிற்கிறாங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.